டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொது தமிழில் கேட்கப்பட்ட கேள்வி. காவடிச்சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: அருணகிரியார், அண்ணாமலையார், சுந்தரனார், பாரதியார். இதற்கான சரியான தேர்வு ஆப்ஷன் பி, அண்ணாமலையார். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இவர் சென்னிமலை அப்படின்ற ஊரில் பிறக்கிறார். இந்த சென்னிமலை அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஒரு பகுதி. இங்கே பிறக்கக்கூடிய அண்ணாமலையார் அவர்கள் முதல்ல வண்ணச்சிந்தை பாடுறாரு. ஸோ வண்ணச்சிந்தை பாடியதன் காரணமாக முதன் பாடியதன் காரணமாக காவடிச்சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்ஷன்ஸில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் பாரதியார் சம்பந்தப்பட்டது. பாரதியார் இந்த சிந்துக்கு எப்படி அழைக்கப்படுறாருன்னா சிந்துக்கு தந்தை. சிந்துக்கு தந்தை அப்படின்ற கேள்வி வந்தா இந்த இடத்துல தப்பித்தவரி கூட அண்ணாமலையார்னு போட்டுறாதீங்க, அது பாரதியாரை சாரும். அந்த டைட்டில் பாரதியாரை சாரும். காவடிச்சிந்தின் தந்தை அப்படின்ற கேள்விக்கு அண்ணாமலையார் சரியான தேர்வு. கேள்விகளை எப்படி வேணாலும் ப்ரெஸ் பண்ணி கேட்பாங்க, அதனால இதையும் படிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் பொதுத்தமிழ் கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.